ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நரசிம்மர். சீர்காழியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவெங்காட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருக்குறையலூர். குறையகற்றுமூர் என்பது மருவி திருக்குறையலூர் என்று பெயர் மாற்றி வருகிறது. ஈசனை அவமரியாதை செய்வதற்கும் அந்த செய்யும் பொருட்டு பார்வதியின் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்தினான். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தந்தைக்கு புத்தி புகட்ட வேண்டுமென்று யாகம் நடத்தும் இடத்திற்கு பார்வதி சென்றாள். ஆனால் தட்சன் அவளையும் அவமரியாதை செய்யவே பார்வதி யாகத்தீயில் விழுந்துவிட்டாள். கோபமடைந்த சிவபெருமான் தனது அம்சமாக வீரபத்திரரை அனுப்பி யாகத்தை அழித்தார். மேலும் பார்வதியை பிரிந்த துயரம் சிவனை வாட்டியது. அதற்காக நரசிம்மர் சிவபெருமானுக்கு இத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளித்து அமைதிப்படுத்தியதாக தலபுராணம் விளக்கமாக கூறுகிறது. இந்த தலத்தோட ஒரு சிறப்பு என்னன்னா, கருவறையில் உக்கிர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சி தருகிறார். நரசிம்மரை இவ்வாறு 2 தாயார்களுடன் தரிசிப்பது வேறு எங்கேயும் காண இயலாத ஒன்றாகும். திருமங்கையாழ்வார் அவதரித்த தலம் இது. பஞ்ச நரசிம்ம தலங்களில் திருமங்கையாழ்வார் அவதரித்த தலம் மொத்தம் 5 நரசிம்மர் தலங்கள் இருக்குது. அந்த பஞ்ச நரசிம்ம தலம்னு சொல்லுவாங்க. அதில் முதல் தலம் இது. இத்தலத்தை ஆதி நரசிம்மர் தலம் என்றும் தெற்கில் மிகவும் உயர்ந்த நரசிம்மர் திருத்தலம் என்றும் சொல்வார்கள். அதனால் இதனை தட்சிண நரசிம்மர் தலம் என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கிறார்கள். அதாவது பஞ்ச நரசிம்ம தலங்களில் முதலாவது தலம் ஆதி நரசிம்மர் தலம் என்று பெயர். ஏனென்றால் தெற்கில் மிகவும் உயர்ந்த நரசிம்ம திருத்தலம் இது என்பதால் தட்சிண நரசிம்மர் தலம் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் பத்ம புராணம் நாரத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தவர்கள் சென்று பார்க்கலாம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கு. மீண்டும் நாளை ஒரு